ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். vlog நம்பர் 13. சடனாக அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் வந்துருச்சு. அம்மா பாப்பாவையும் என்னையும் பார்க்கணுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் புறப்பட்டோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வத்தல் போடலான்னு ஒரு பிளான் இருந்தது. எனக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன். 3 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் ஜவ்வரிசி ஊற வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி ஊற வச்சாச்சு. நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். எப்பொழுதும் அம்மா தான் இதெல்லாம் செஞ்சு தருவாங்க. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சு கிரைண்டரில் மாவை போட்டுட்டு இதில் பச்சை மிளகா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 டம்ளருக்கு 7 டம்ளர் தண்ணி வீதம், 3 டம்ளருக்கு 21 டம்ளர் தண்ணி வச்சு பச்சை மிளகா அரைச்சதை கொட்டி சுடு தண்ணியிலேயே பெருங்காயத்தையும் போட்டுட்டேன். அது நல்லா கரைஞ்சிருச்சு. அரைச்ச பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கொதி வந்தோடனே அந்த மாவை போட்டு கிண்டினேன். மாவு ஊற்றுனதை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அங்கே யாரும் இல்லை. ஸோ நானே தான் எடுத்ததுனால மாவையும் ஊற்றி வீடியோ எடுக்க முடியல. எடுத்து மாவை கிண்டியாச்சு. நல்லாவே வந்துருந்துச்சு. ஆடை படிஞ்சு வந்த மாதிரி இருந்ததுன்னா மாவு கரெக்டான பதம்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஆடை படிஞ்சு வந்துச்சு. நிறுத்திட்டு காலையில் பாப்பாவை கூட்டிட்டு மொட்டை மாடியில் வத்தல் ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, எப்படி இருக்குமோன்னு. பரவாயில்ல, நல்லாவே வந்துருந்துச்சு. இங்கே கீழே ஊற்றிருக்கோம். ஸோ அந்த கீழே ஊற்றுனதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதை துணியை விட்டு எடுக்க முடியல. கீழே ஏதாவது விரித்து ஊற்றிருக்கணும்னு அம்மா சொன்னாங்க. ஸோ நாங்கள் வெறும் புடவையை போட்டு ஊற்றுனதுனால அது சுத்தமாக வரவே இல்லை. இதுதான் எங்கள் மொட்டை மாடி வியூ. இங்கே ஃப்ளாட்டெல்லாம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் மொட்டை மாடி தெரியும். துணி காய வச்சு வத்தல் காய வச்சு ரொம்ப வசதியாக இருக்கும். மறுநாளைக்கு அந்த வத்தலை நல்லா எடுத்துகிட்டு காய வச்சோம். சூப்பராக வந்துருந்தது. இது நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்கினேன், எடுத்து தைக்க கொடுத்தேன். சென்னையிலலாம் ஸ்டிச்சிங் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தி கேட்குறாங்க. ஸோ அங்கே ரீசனபிளாக இருந்தது, அங்கே தைச்சி வாங்கிட்டேன். ஈவினிங்காக அம்மா வடை செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதுக்கு ரெடி பண்ணிட்டேன். என்னதான் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நம்மளால் செய்ய முடியாது. அவங்க பர்மிஷனோட தான் செய்ய முடியும். என்ன பொண்ணாக இருந்தாலும் அப்படி தான். உளுந்து வடை எப்போ சாஃப்டாக வரணுன்னா அரைக்கையில் ஒரு 4-5 ஐஸ் க்யூப் போட்டு அரைக்கணும். ஹீட் ஆகாமல் நல்லா பந்து மாதிரி மாவு வரும். சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மரக்கரண்டியில் நல்லா பீட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டிங்கன்னா வடை ரொம்ப சாஃப்டாக வரும். அதே சமயம் நல்லா மொறுன்னு வரும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வடையும் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அம்மாவுக்கு போய் கொடுத்தோன்னே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. 3 டேஸ் லீவ் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். எப்படி லீவ் போச்சுன்னே தெரியலை. சென்னையில் இருந்திருந்தால் கூட ஸ்லோவாக போயிருக்கும் போல். அம்மா வீட்டுக்கு போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. 3 டேஸ் கழித்து மறுபடி சென்னைக்கு வந்தாச்சு. இனிமேல் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.